எஃப்டிவியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய ஆக்டர் படம் வரும்போது இந்த படம் இதுக்கு முன்னாடி வந்த படம் மாதிரி இல்லாம பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய ஹைப்போட தியேட்டருக்கு போவாங்க. அப்படி ரீசெண்ட் டேஸ்ல நம்ம போன எல்லா படமுமே நமக்கு கை கொடுத்ததா அப்படின்னு பார்த்தா காலவாரி விட்ட மாதிரி அந்த அளவுக்கு ஹைப்பை ஃபுல்லா இறக்கிதான் எல்லா ஆக்டர்ஸுமே அனுப்பியிருந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் தமிழ் சினிமா படங்கள் இருக்க ஒரு மலையாள படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆகியிருந்தது. அதுக்கு எதிர்பார்த்த படங்கள் தான் நமக்கு கை கொடுக்கல. சரி, எதிர்பார்க்காம ஒரு படத்துக்கு போலாம் அப்படின்னு போனோம். அந்த படம் தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாவே ஃபுல்ஃபில் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. அந்த படம் என்னன்னா லோகா சாப்டர் 1. இந்த படத்துடைய ரிவ்யூ நம்ம ரீசெண்ட் டேஸ்ல போட்டிருப்போம். அப்ப நான் சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தேன்னா, ரீசெண்டா நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம போய் இவ்வளவு சூப்பரா ஒரு படம் எடுக்க முடியுமா, அதுவும் மலையாள சினிமால இவ்வளவு ஒரு பொருட்செலவோட எடுக்க முடியுமா அப்படின்னு நாம எல்லாம் எதிர்பார்த்து வியந்த ஒரு படமா இந்த படம் இருக்கும். ஆனா தமிழ் சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடாம விட்டுற மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது இப்ப நடந்திருக்கு. ஆமா, லோகா படம் இப்ப 200 கோடி ரூபாய் வசூல செஞ்சிருக்கு. 200 கோடி ரூபாய் இன்று வரை 14 நாட்கள்ல, இன்னமும் போக போக கிட்டத்தட்ட 250-300 கோடி ரூபாய் இது தொட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையாள சினிமால ஒரு சில படங்கள் தான் 200 கோடி ரூபாய் வசூல இது வரைக்கும் எடுத்திருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா எம்புரான் படம் சொல்லலாம், அப்புறம் மஞ்சுமல் பாய் சொல்லலாம், அப்புறம் தொடரும்னு ஒரு படம் வந்தது. இந்த படங்கள்லாம் 200 crores கலெக்ட் பண்ணது. அந்த வரிசையில லோகாவுமே ஜாயின் பண்ணிருக்கு. ஸோ அதுக்காகவே இந்த படத்துடைய டீமுக்கு நம்ம ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கலாம். இந்த படம் எப்படி 200 crore கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல பெருசா கதைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. சாதாரண கதை தான். சாதாரணமா தாத்தா பாட்டி சொல்லக்கூடிய கதை. அந்த கதை உண்மையிலே நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கனவுல டெய்லி வரக்கூடிய கதை. அதை எப்படி இவ்வளவு அழகா ஸ்கிரீன்ல கொண்டு வந்தாங்களோ, அது மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசனா இருந்திருக்கு. ஸோ லோகா படத்துல எத்தனையோ பிளஸ் நிறைய இருந்தாலுமே கல்யாணி பிரியதர்ஷன் இவங்களுடைய ஆக்டிங்காக மட்டும்தான் இந்த படம் அவ்வளவு சூப்பரா ஓடி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாவே ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ் நடிக்கக்கூடிய படங்கள் ஒரு சாரி கட்டிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அப்படியெல்லாம் இருக்கும். இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல கல்யாணி பிரியதர்ஷனை கொண்டு அவங்க முழுக்க முழுக்க ஒரு நார்மலான பெண்மையோடைய அந்த குணத்தையே மறந்து அவங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். கொஞ்சம் யதார்த்தமா இல்லாம ஒரு சைக்கோ கேரக்டராகவும் நடிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி இவங்க பண்ண அந்த ஆக்ஷனா இருக்கட்டும், ஸ்டண்டா இருக்கட்டும், அதுக்காகவே இந்த படம் ஒர்த்தான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அப்பப்போ கூட இந்த மல்டி ஸ்டாரர் போர்ஷன்ஸ் ரொம்ப அழகாகவும் அந்த படத்துல ஒர்க் ஆகியிருக்கும். அதுலயே குறிப்பா டொவினோ தாமஸோடைய அந்த என்ட்ரிலாம் யாரும் எதிர்பார்க்கல. ஆனா அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூலயுமே சொல்லியிருப்பேன், துல்கர் சல்மான் வரக்கூடிய அந்த லாஸ்ட் 2 நிமிஷம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தது. அதுக்கு அடுத்துதான் நான் ரிவ்யூவிலே சொல்லியிருப்பேன், இந்த படத்துக்கு எது இன்னொரு பிளஸ் அப்படின்னா துல்கர் சல்மானுடைய அந்த லாஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அந்த என்ட்ரி தான். அது பயங்கரமா இருந்தது. யாரும் பெருசா ஸ்டார்டிங்ல போனவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த துல்கருடைய அந்த போர்ஷன்ஸ் வரும்போது அவர் அந்த முகமுடியை கழட்டும் போது அதெல்லாம் செம்மையா இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. அதனாலேயே இந்த சாப்டர் 1 பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த 14 நாட்கள்ல 93 கோடி ரூபாய் கலெக்ஷன். ஓவராலா வேர்ல்டு வைடா பார்க்கும்போது 200+ crores கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இப்படி மலையாள படங்களும் தமிழ் சினிமா படங்களுக்கு நிகரா தங்களுடைய படங்களுடைய கலெக்ஷன்ஸை கொண்டு வந்துட்டு இருக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் தான். ஏன்னா தமிழ் சினிமால நாம பார்க்கக்கூடிய ஒரு சில படங்கள் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுதுன்றத நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. அப்படி இருக்கும்போது பக்கத்து ஸ்டேட் படம் தானே, அதாவது ஓடி ஒரு பேர் எடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனா 1000 கோடிக்கு மலையாள சினிமாலாம் ஆசைப்படுவாங்களா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா இந்த காலத்துல முடியாது. இன்னும் 5-10 வருஷம் ஆகலாம்.
ஆனா தமிழ் சினிமாவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கிறவங்க பயன்படுத்திக்க மாட்டுறாங்க, இல்லாதவங்க வந்து ரொம்ப சூப்பரா பயன்படுத்தி அழகான கதை காலத்தோட சூப்பரா வந்து படத்தோடைய பட்ஜெட், சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய கலெக்ஷன்ஸை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்து தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் வந்து இன்னும் சூப்பரான கதை காலத்தோட சேர்ந்த படங்களை எடுக்கணுன்றதுதான் எல்லாருடைய ஆசையா இருக்குது. லோகா படம் வந்து நீங்க பாத்தீங்களா? அந்த படத்துல இருக்கக்கூடிய பிளஸ்ன்னு நீங்க எதை சொல்லுவீங்க? அதுலயும் குறிப்பா இந்த படத்துக்கு பிறகா சாப்டர் 1 தான் ஃபார் சந்திரா, சாப்டர் 2 வந்து துல்கர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் டொவினோ தாமஸுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஷௌவினுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. இவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனி கேரக்டர்ஸா இவங்க எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு எல்சியூ இருக்குதோ, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி அங்க லோகா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து அங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுவுமே எல்சியூ தான் போல, லோகா சினிமாட்டிக் யூனிவர்ஸ். அந்த எல்சியூ, மலையாளம் எல்சியூ வந்து எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுல வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. அது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா தமிழ் சினிமால வந்து ஒரு எல்சியூ வரும்போது எல்லாரும் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள்ல வந்து அதோடைய கனெக்டிங் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் ஒர்க் ஆகல. அடுத்தடுத்து ஃபுல் ஃபிளட்ஜா அந்த படங்கள் வரும்போது அதை எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரிதான் மலையாளத்திலையும் இப்போ வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து கிரியேட் ஆகியிருக்கு. இதை எப்படி கொண்டு போறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இந்த படத்துடைய ப்ரொடியூசர் துல்கர் சல்மான் அவர்கள் தான். ஒரு கம்மி பட்ஜெட் இருந்தாலுமே கூட பட்ஜெட்டை தாண்டி கூட படம் எடுக்கலாம்ன்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு போல. அதனாலதான் இந்த படம் வந்து அவ்வளவு சிறப்பா வந்திருக்கு. ஸோ டிகியோடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல வந்திருக்காது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப ரீசெண்டா கூட ஒரு நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். இந்த லோகா படத்துல வந்த கலெக்ஷன்ஸை வச்சு ஒரு ஷேர்ஸ் வந்து அந்த படத்துல நடிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பிரிச்சு கொடுக்க போறாராம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. குறிப்பா தமிழ் சினிமால யாரும் பண்ணாதது, இந்திய சினிமாலே யாரும் பண்ணாததை ஒரு ப்ரொடியூசரா இப்போ வந்து டிகி வந்து அதை முன்னெடுத்திருக்கிறாரு. அதுல அந்த படத்துல வந்த கலெக்ஷன்ல இருந்து ஒரு ஷேரை தனியா பிரிச்சு அந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ஸுக்கு பிரிச்சு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரொடியூசர்ஸும் இதை பார்த்து கத்துக்கணும். இதையெல்லாம் வந்து தமிழ் சினிமாலே நடந்தா அந்த ஷேர்ஸ் வர்றதாலையும் கொஞ்சம் ஆக்டிவா ஒர்க் பண்ணுவாங்க நம்ம டைரக்டர்ஸ் அப்படிலாம் பார்க்க முடியுது. லோகா படம் நீங்க பாத்தீங்களா? பார்க்கலன்னா போய் மறக்காம பாருங்க. இந்தியாவுல ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட், அதுவும் நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல பார்க்கலாம், நல்லா இருக்கு. பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லோகா படம் வந்து 200 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி தமிழ் சினிமால இனி வரக்கூடிய எந்த படங்கள் வந்து 1000 crore கிளப்ல போய் மீட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படத்துடைய ரிவ்யூல சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். நன்றி.